வணக்கம். ஒரு நண்பரோட தோட்டத்துக்கு வந்திருந்தேன் தேன்பட்டி கொடுக்குறதுக்கு. அவர் அவ்வளோ அழகாக உயிர்வேலி போட்டிருக்காரு பாருங்கள். கள்ளிச்செடியில் உயிர்வேலி போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை தாண்டி யாராலையும் நுழையவே முடியாது. அதேமாதிரி நம்ம ஆடு மாடுக்கெலாம் ரொம்ப பாதுகாப்பு. ரொம்ப அழகான வேலி, நல்லா அழகாக போட்டிருக்காரு. கள்ளிச்செடிகளை வச்சு உயிர்வேலி போடுறதுனால ஒரு விவசாயிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்குதுன்னு பாருங்களேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கள்ளிச்செடி முழுக்க முற்கள் நிறையா இருக்குங்க. அந்த முற்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் யாராலையும் அது ஏறி குதிக்கவும் முடியாதுங்க. அதை தாண்டி வரவும் முடியாது. ஈவன் யானை, ஆடு, மாடு, எருமை எது வந்தாலும் தாண்டி குதிக்கவே முடியாது, தாண்டி போக முடியாது வெளியில். இந்த உயிர்வேலியை உருவாக்குறதுக்கு பண செலவு ரொம்ப கம்மிங்க. இந்த கள்ளிச்செடிகளுக்கு தண்ணீரே தேவையில்லை. மழை காலங்களில் வச்சிங்கன்னா நல்லா தளைஞ்சு மேலே வந்துடும். வெயில் காலத்தில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. மழை பெஞ்சாலோ இல்லை காற்றடிச்சாலோ நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்க மண் வெளியில் போகாதுங்க. அதாவது மண்ணரிப்பை தடுக்குது. ஆனால் நம்ம தோட்டத்தை சுற்றி இந்த வேலிகள் இருக்கும்போது அதோடய வேர்லாம் இழுத்து பிடிச்சி மண்ணை வெளியே போகாமல் தடுத்து நிறுத்தும். சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளை சுற்றி இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுத்தமான பிராணவாயுவை ரிலீஸ் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி உயிர்வேலி இருக்கிறனால பல்லுயிர் பெருக்கம் அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு தடவை நட்டுட்டோம்னா பல நாட்கள் நீடிக்குங்க, பல வருடங்கள் நீடிக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்குது. வருஷம் ஒரு தடவை மெயின்டைன் பண்ணி காவாத்து பண்ணி அதை கரெக்டாக ஒரு அளவில் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட எல்லை தெளிவாக தெரியுங்க.